வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து தேர்வு செய்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமும் இல்லாத. ஸோ என்ன டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அலுவலக உதவியாளர் பணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலியிட பணிகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் நோட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஃபார்ம் ஓப்பன் பண்ண உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனி டிகிரி 12th 10th யார் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். இதில் ஸோ உங்களோட பேர் வந்து இதில் வந்து தமிழில் இருக்கிற மாதிரி எழுதிருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே வசிக்கிறீங்க, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட முகவரி வந்து இங்கிலீஷில் வந்து எழுதிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் வந்து எழுதிருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வயசு ஆகுது இப்போ கரெக்டி, ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. அப்புறம் நீங்கள் வந்து மேலா ஃபீமேலா அதை வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தகப்பனார் பேர் இல்லை கணவர் பேர் வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. உங்களோட கல்வி தகுதி என்ன, 10th 12th டிகிரியா, ஸோ அதை மென்ஷன் பண்ணுங்க. டிகிரினாக்கா என்ன டிகிரி, ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதெல்லாமே மென்ஷன் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நாள் அப்புறம் வந்து இடம் வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. மென்ஷன் பண்ணிட்டு உங்களோட கையெழுத்து போட்டுருங்க. ஸோ கையெழுத்து போட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒன்று ஒட்டிடுங்க. ஸோ ஒட்டிட்டு பர்டிகுலர் அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ சென்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேர்முக இன்டர்வியூக்கு வந்து அவங்க வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களை வந்து செலெக்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ வேற எந்த வித எக்ஸாமும் இதில் வந்து கிடையாது. தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சதாலே போதும். ஓகேவா, ஸோ 10th 12th டிகிரி யார் வேணாலும் இதில் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இருசக்கர வாகனம் வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி வந்து 21 வயது பூர்த்தி அடைந்தவர்களாக இருக்கணும். அதே மாதிரி 40 வயசு வரைக்குள்ள வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த விண்ணப்பத்தை வந்து எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் சத்துணவு பிரிவு அலுவலகம், இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து சென்ட் பண்ணி விட்டுறணும். ஒரு ஆஃபீஸ் கவர்ல போட்டு நீங்க வந்து சென்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ ஒன்ஸ் நீங்க சென்ட் பண்ணிட்டுனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. ஸோ பர்டிகுலர் தேதியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேர்முக இன்டர்வியூ வந்து நடக்கும்னு சொல்லிட்டு இல்ல அஃபிஷியல் வெப்சைட்லயே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது போல உங்க ஊர்லயே வந்து என்ன வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீடைல்ஸ் வந்து கண்டிப்பா வந்து அப்லோட் பண்ண போறேன். ஸோ மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.